103வது சங்கீதம் 1-2 வசனங்களும், எபிரேயர்கள் நிருபம் 13 அதிகாரம் 15 வசனங்களும் வாசிங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனை செலுத்த கடவோம். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும், நன்றி உணர்வுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதான காரியத்தை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமா அநேக காரியங்களை வாஞ்சிக்கிறது, அநேக காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறது. ஆனால் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்க தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் செய்ததான சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்ல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அநேக ஆசீர்வாதங்களை, அநேக கிருபைகளை, அநேக வரங்களை, அநேக நன்மைகளை ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதத்திலே அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஆத்மா எதற்கு தவறுகிறது? இவை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான அந்த தேவனை நினைவு கூற தவறுகிறது. எதற்காக தேவன் நன்றியை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எதற்காக எதிர்பார்க்கிறார்? நாம் அந்த ஸ்தோத்திரம் சொல்லும்போது அதுல என்ன இருக்கிறது? அவர் செய்ததான நன்மைகளை நினைக்கக்கூடியதான நினைவு அதன் பின்னாடியே இருக்கிறது. தேவன் எதை விரும்புகிறார்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் என்பதை விரும்புகிறார். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான நன்மைகளை நினைவு கூறக்கூடியதான மூளை, சிந்தை, எண்ணங்கள், தியான சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். வாசியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதனால் தான் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்மா தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று. அப்படி ஸ்தோத்திரிக்கும் போது எதற்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றதான எண்ணம் நமக்குள்ளே வரும். அது எதற்காக? பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக. வாசிங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம எத்தனை பேர் எவ்வளவோ நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கிறோம்னா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கக்கூடியதான நன்மைகள் சொல்லி அறிவிக்க முடியாதவை. ஆனால் அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இவன் எவ்வளவு சிந்திக்கிறான், தியானிக்கிறான், நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரிக்கிறான். ஆனால் அது ரொம்ப குறைவு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் மறந்துடாதேன்னு. அப்ப நம்ம எத்தனை பேர் இரவு நேரத்துல படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள் முழுவதும் அந்த ஆண்டவர் நமக்கு தந்த பாதுகாவல், தந்த இரக்கமான வழிநடத்துதல், அந்த ஆண்டவரிடத்துல நாம் பெற்றுக்கொண்டதான அந்த காரியங்களை எத்தனை பேர் நினைவு கூறுகிறோம்? தவறுகிறோம். அதை பெருசாகவே எண்ணவில்லை, அழுது புலம்பி கேட்கிறோம், கிடைச்ச உடனே அப்படியே போயிடும். ஆனா இந்த நாள்ல நம்ம என்ன உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும்? வருஷத்தின் கடைசியில காணப்படுகிறோம். எவ்வளோ ஜனங்கள் வருஷம் தொடக்கத்தை கண்டதான எத்தனையோ ஜனங்கள் வருஷத்தின் முடிவை காண முடியல. ஆனா நமக்கு இதெல்லாம் காணக்கூடிய ஒரு பாக்கியம் தந்திருக்கிறாரு. நன்றி உணர்வுள்ளவர்களா இருக்கு. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய மூச்சு போகிறது வரைக்கும் அல்லது அவருடைய வருகை வரைக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்றி நிறைந்த இருதயம் உடையவர்களாக இருந்து அவரை ஸ்தோத்திரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரை ஸ்தோத்திரிப்பது நமக்கு அது மூச்சு முட்டினது போல இருக்கக்கூடாது. அநேகருக்கு அப்படி மூச்சு முட்டினது போல இருக்கும். வராது, வாய் எழும்பாது, சொல்ல தோணாது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 13 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் போதும் சரி, நடந்து போகும்போதும் சரி, வண்டி ஓட்டும் போதும் சரி, எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் சரி, ஸ்தோத்திரம் சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்க. எப்பொழுதும் அவர் மூலமாக அவருக்கு எப்பொழுதுமே நாம் செலுத்த வேண்டும். இந்த நன்றி உணர்வை குறித்து சொல்லும் போது ஒரு உண்மையான சம்பவம் உண்டு. அதாவது செனேகா என்கிறதான ஒரு தத்துவ மேதை, பேர் செனேகா,
பண்டைய ரோமா காலத்துல வாழ்ந்த மனுஷன். அதாவது கிமு 4 இருந்து கிபி 65 வரைக்கும் வாழ்ந்த மனுஷன். கிமுங்கும் போது 4, 3, 2, 0 அப்படி வரும். கிபிங்கிறது 1, 2 கூட்டிட்டே போகும். அப்ப கிமு 4 பிறந்தவர் கிபி 65 இறந்ததான ஒரு தத்துவ மேதை பேரு செனகா. இந்த மனுஷன் விபச்சாரம் செய்தான் என்று சொல்லி பேரரசி மெசலினா, உண்மையான சம்பவங்கள், மெசலினா என்றதான பேரரசி தூக்கிலிடுவதற்கு நியமித்தார். பேரரசனுக்கு பேரு கிளாடியஸ். அந்த மனுஷனுக்கு தெரியுது இந்த தத்துவம் மேத இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு, அவருக்கு தூக்கிலிடக்கூடியதான ஒரு காரியம் தேவையில்லாதவர். அப்ப இவர் என்ன செய்யறாரு, கொர்னிசிகா என்றதான ஒரு நாட்டுக்கு இந்த தத்துவ மேதைய நாடு கடத்துறார். கொல்லல, பேரரசியும் மீறி இந்த பேரரசு என்ன செய்யறாரு, இவர் தப்பு பண்ணலைங்கிறது அவருடைய கணிப்பு. அதனால அவருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிறாரு. என்ன செய்யறாரு, நாடு கடத்துறார். அந்த தத்துவம் மேத அன்னைக்கு சொன்னது இப்போ வரைக்கும் எழுத்துல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கொள்ளையர்கள், திருடர்கள், கொலைகாரர்கள், அநீதி செய்யக்கூடியவர்கள், அநீதியான காரியங்களை பண்ணக்கூடியவர்கள், இப்படிப்பட்டதான சமூக விரோதமான குற்றங்கள் எல்லா காலத்திலும் எல்லா நாட்டிலும் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் பெரிய குற்றம், கொடுமையான குற்றம் என்னவென்றால் நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பதே என்று சொல்லி முடித்தார். இதில் 2 காரியம் இருக்கு. அர்த்தம் தெரியாது, எதை மனதில் வைத்து சொன்னார் என்று தெரியாது. ஆனா அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், தனக்கு மறுபடி உயிர் பிச்சை கொடுத்ததான அந்த ராஜாவுக்கு தான் நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பேனே, ஆனா அது சொல்லி அறிவிக்க முடியாத கொடூரமான குற்றத்தில் ஒன்று என்று எப்போ சொன்னாரு, 1ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லிட்டார். ஒரு சாதாரண மனுஷன், இயேசு கிறிஸ்துவை அறியாத மனுஷன், தேவன் யாருன்றே தெரியாத ஒரு மனுஷன் அந்த காலத்திலே சொல்லிட்டாரு, நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பது கொடுமையான குற்றம் என்று. திருடர்கள் இருப்பார்கள், கொள்ளை செய்வர்கள், கொலை செய்வர்கள், இதெல்லாம் குற்றங்கள் உலகத்துல இருக்குதான் இருக்கும், எல்லா காலங்களிலும் இருக்கும். ஆனா நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது கொடுமையான குற்றம் என்று. இதே காலத்துல வாழ்ந்தவர் தான் யாரு, பவுல் அப்போஸ்தலர். அந்த பவுல் அப்போஸ்தலர் இதை கருத்தை தெளிவா அறிஞ்சவர். அதனாலதான் நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிற மனுஷனுக்கு மிகவும் கொடூரமான சம்பவங்கள் வந்து நேரிடுங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார். ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து. என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம் தானே, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு எதுக்கு சொல்லணும், நன்றி தானே, அவர் செய்த நன்மைகளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் தான், அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், ஒன்னே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவரிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெறுகிறோம், அந்த தேவனுக்கு நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு மகிமை செலுத்தாமல் இருப்போமே ஆனால், ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருப்போமே ஆனால் நம் மனுஷர்களாகவே இருக்க போறதில்லை, நம் மிருகங்களுக்கும் கீழ்த்தரமாகவே தள்ளப்படக்கூடிய பரிதாபமான ஒரு செயல் நேரிடக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்போ ஏன் மனுஷி தேவனை ஸ்தோத்திரிக்கவில்லை, சிந்தனையில வீணான எண்ணங்கள் இருக்கு. ஏன் செலுத்தணும், எதுக்கு சொல்லணும், தேவையில்லையே, அவருக்கு எல்லாமே தெரியுமே, அந்த வீண் சிந்தை உடையவர்களால முடியாது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. என்ன சம்பவம் நேரிடுது, எப்படி மற்ற குற்றங்கள் செய்யும் போது ஒரு தண்டனை இருக்கிறதோ அதே போல அந்த செனகா என்றதான தத்துவம் மீது என்ன சொன்னார், நன்றி உணர்வு இல்லாமல் இருப்போமே ஆனால் அது சொல்ல முடியாத கொடுமையான குற்றத்திற்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அதுக்கான தண்டனை என்ன, உணர்வே இருக்காது உங்களுக்கு. இருதயம் முக்கியமான ஒன்று, அது இருளடைந்து போகும். அப்ப எப்படிப்பட்டதான ஒரு தண்டனை நன்றி உணர்வு இல்லாத குற்றத்திற்காக கிடைக்குதுன்னு பாருங்க. நமக்கு அந்த உணர்வே கிடையாது. ஏன்னா இந்த செனகா வாழ்ந்ததான அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் பவுல் அப்போஸ்தலர். அவர் தெளிவா சொல்லிட்டார், இருதயம் உணர்வு இல்லாம போயிடும், இருதயம் இருளடைஞ்சு போகும். அப்படின்னு அர்த்தம் என்ன, நீ மனுஷனே கிடையாது, நீ மிருகத்துக்கு ஒத்தவன். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி.
ஒட்டுமொத்தமா சொன்னா தேவனுடைய பார்வையில அவங்க பைத்தியக்காரன், மூளை சரியா ஒர்க் பண்ணாது, சொஸ்த புத்தி இல்லாதவங்க. அப்போ நாம் எவ்வளவு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கணும், எவ்வளவு தெய்வ பயத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லணுங்கிறத தெளிவா பவுல் அப்போஸ்தலன் சொல்லிட்டார். சரி, நம்ம சொல்லணும்னு இருக்கு, அந்த தேவன் அந்த நன்றி அந்த ஸ்தோத்திர பலி எதிர்பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரா என்றால் அதிக நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12-19 வரையுள்ள வசனங்களை வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, பாருங்கள், 10 பேர். குஷ்டரோகம் என்று சொன்னா இப்போ தீராத ஒரு வியாதி, நம்ம எதை சொல்லுவோமோ அப்படிப்பட்டதான ஒரு வியாதி தான் அந்த காலத்துல குஷ்டரோகம். சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இப்போ ஒரு நோய் வந்து அவனுடைய முடிவு மரணம் தான் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்டதான வியாதிகள் இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு வியாதிக்கு ஒத்த வியாதி தான் அந்த காலத்துல குஷ்டரோகம். அது குணமாக அப்படிப்பட்டதான அந்த நோயிலிருந்து 10 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். அந்த 10 பேர்ல 9 பேரு உணர்வற்றவர்களாக, இருளடைந்த இருதயம் உடையவர்களாக, வீண் சிந்தனையால கெட்டு போனவர்களாக, பைத்தியக்காரங்களாட்டு, அவங்களுக்கு எந்த உணர்வுமே இல்லை. இவ்வளோ கடுமையா நான் சொல்றேன், ஆனா நம்மளும் அதே நிலைமையில தான் இருக்கு. எவ்வளவோ ஜனங்கள் எத்தனையோ விதத்துல மரித்து போனாங்க. கொரோனாவில் மரித்து போனாங்க, புதுசா வியாதியில மரித்து போறாங்க, எவ்வளவோ விதத்துல மரித்து போறாங்க. ஆனா நம்மளும் அதே 9 பேர்ல ஒரு ஆளு தான். எல்லாமே அனுபவிக்கும். ஆனா இவ்வளவு தீராத வியாதி, இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் என்னை பாதுகாத்தாரு, இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்தாரு, இப்படிப்பட்டதான் நன்றி உணர்வு நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? அநேகர் எப்படி ஒரு காரியம் வரும்போது பொருத்தனை பண்றாங்க, நான் சாட்சி சொல்லுவேன் வரைக்கும். ஆனா அந்த சுகம் கிடைச்ச பிறகு பொதுவாகவே நீங்க பாருங்க, அநேகர் எப்படி அது வரைக்கும் சொல்ல மாட்டேன். அப்ப நம்மள அநேகர் எந்த நிலைமையில தான் இருக்கும்? அந்த 9 பேர்ல ஒரு ஆள். நம்ம நினைப்போம், உனக்கு குஷ்டரோகத்திலிருந்து சுகம் கிடைச்ச பிறகு வரைக்கும் உனக்கு அறிவில்லையா வந்து உருவத்தை சொல்லக்கூட நினைப்போம். ஆனா 9 பேர்ல ஒரு ஆள் யாரு? நம்மளும் கூட. தொடர்ந்து வாசிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, எப்படி சாட்சி சொல்வதற்கு எதுக்கு வச்சிருக்கு? சாட்சி கூட்டம் எதுக்கு வச்சிருக்கு? அந்த இடத்துல இருக்கக்கூடியதான மற்றவங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குவதற்கு. இயேசுதான் மெய்யான தெய்வம், அவர் எந்த நோய்க்கும் பரிகாரி, எந்த வியாதிக்கும் பரிகாரி, எந்த பிசாசின் கட்டுகளுக்கும் பரிகாரி என்று எல்லாருமே அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் சாட்சி கூட்டம் வச்சிருக்கிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உரத்த சத்தமாய். அவன் வெட்கப்படல. இப்ப நான் குஷ்டரோகி இல்லையே, இனி பழசெல்லாம் எதுக்கு நினைக்கணும்? அநேகர் கெட்டு போ காரணமே தான். நன்மையை அனுபவிப்பாங்க, விடுதலை அனுபவிப்பாங்க. பிறகு என்ன? அதை சொல்லி இதுல இருந்தெல்லாம் என் ஆண்டவர் என்னை விடுவித்தார்னு சொல்றதுக்கு வெட்கம். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது நான் அப்படி இருப்பேன் ஆண்டவரே, இப்படி செய்வேன் ஆண்டவரே எல்லாம் சொல்லுவோம். ஆனா என்ன? அந்த சம்பவங்கள் முடிந்த பிறகு வெட்கம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நாமத்தை சொல்லுவதற்கு வெட்கம், ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு வெட்கம். ஜனங்கள் மத்தியில எதிலிருந்து என்னை தேவன் விடுவித்தார், எதிலிருந்து என்னை தேவன் விடுவித்தார், எதிலிருந்து என்னை தேவன் பாதுகாத்தார், அதை சொல்லி அவருடைய நாமத்தை மையப்படுத்துற வெட்கம். தப்புமா? தப்ப முடியாது. இங்க எப்படி? உரத்த சத்தமாய். அப்ப மக்கள் நிறைய இருந்திருக்கலாம், ஆனா அவன் அதை பற்றியே பார்க்கல. நான் குஷ்டரோகியா இருந்தேன், எனக்கு சுகம் கிடைச்சு. மெதுவா வந்து காதுல சொல்லல, ரொம்ப நன்றி. இப்ப நம்ம சொல்லுமே தேங்க்ஸ், உதட்டுல தான் இருக்கும், இங்க இருக்காது, முடிஞ்சு. அப்படி வந்து காதுல சொல்லல, உரத்த சத்தமாய், இருதயபூர்வமாய் தனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு, அதுக்கு காரணமான ஒரு இயேசு, அதை உணர்ந்து சொல்றான். தனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு, அதற்கு காரணமான ஒரு இயேசு, அதை உணர்ந்து சொல்ற. எத்தனை பேர் சொல்றோம்? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? உயிர் உள்ளவங்களா இருக்க விரும்புறார், ஜீவன் உள்ளவங்களா இருக்க விரும்புறார். இங்க எப்படி? உரத்த சத்தமாய். வாசிங்க. அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. உரத்த சத்தமா. இனியாவது புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க சாட்சி சொல்லும் போது கடமைக்காக சொல்லாங்க.
ஒரு விடுதலை அனுபவிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமே, அந்த சந்தோஷத்தோடு சொல்லுங்க. விடுதலை அனுபவிக்கும் போது ஒரு உயிர் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்குமே, ஒரு பலன் உங்களுக்குள்ள ஓடுமே. ஐயோ எனக்கு கிடைச்சிட்டு, ஐயோ எனக்கு சுகம் கிடைச்சிட்டு, ஐயோ எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு, அந்த நேரம் ஒரு பலன் உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்குமே. அந்த பலத்தோட சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. அப்புறம் முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, நன்றி நிறைந்த இருதயத்தோட சாட்சி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம்? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? நீங்க பெற்றுக்கொண்டதை அனுபவிக்கதை விரும்புகிறார். அதை அனுபவிக்கும் போது நன்றி உணர்வுகளா இருக்கிறத விரும்புகிறார். உரத்த சத்தமாய், வெட்கப்படவே இல்லை, குஷ்டரோகம் என்னை விட்டு போகாது, ஆனா எனக்கு தேவன் சுகம் தந்தார், உரத்த சத்தமாய் சொல்லிவிட்டு அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து என்ன செய்தாங்க பாருங்க. வெட்கப்படவே இல்லை. இப்ப எல்லாருக்குள்ளேயும் சூழ்ந்திருக்கு சாத்தானுடைய கிரியை, சாத்தானுடைய அபிஷேகம், வெக்கம். சாட்சி சொல்லதுக்கு வெக்கம் இல்லை. 2 பேர்கிட்ட நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு 2 மாசம்லாம் படுக்கையில் இருந்து உனக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சுகம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வீட்டுக்கு தருவாங்க, எல்லாருமே ஜெபத்துக்கு வருவாங்க, வரமாட்டாங்க. அப்போ அந்நிய ஜனங்களை வீட்டுக்கு வருவாங்க, தேவனை அறியாத ஜனங்களை வீட்டுக்கு வருவாங்க, குடும்பக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, வேற சபைகளுக்கு போறவங்க. தைரியமா சொல்ல முடியுதா? எங்கேயோ இவியலை சுகத்தை உருவாக்குனது போல நல்லதான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தப்பு வேளா மறுபடி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? மறுபடி ஒரு இறக்கம் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. இங்க என்ன, அந்த நன்றி நிறைந்த இருதயம் அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விழுந்துரு, அப்படியே உணர்றான். முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு இருதயத்தோட நன்றி செலுத்துறான். பலம் முழுவதையும் அந்த சரீரத்தை அப்படியே ஆண்டவர் பார்த்து சமர்ப்பிச்சுட்டு எல்லாருக்கும் தெரிய வரும். அங்க இருந்த எல்லாருக்குமே தெரிய வரும், இவன் குஷ்டரோகி இருந்திருக்கான், அது எனக்கு சுகம் கிடைச்சிருக்கு, அதனால வந்து நன்றி சொல்லுவார். ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? பாருங்க, அவன் சமாரியனா இருந்தான். அந்த 10 பேர்ல சமாரியம் மட்டும்தான் என்ன செய்யறான்? திரும்பி வாரான். நம்மள அநேகருக்கு ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். எத்தனை பேர் வந்து நன்றி சொல்றோம்? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றோம்? அந்த இதே கிடையாது. பாகத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. மறுபடியும் வாசிங்கள். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துவதை அந்த தேவனே விரும்புகிறார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை தவிர அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க காரணம் இந்த ஒண்ணுதான். ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதே கிடையாது. எங்க ஒண்ணு இல்லாம போ. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுக்கு மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கியத்தையும் கொடுத்தார். அதான் ஒண்ணு. குஷ்டரோகம் மட்டும் இல்லை, இனி ஒரு ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொண்டு போனார். அந்த நன்றி செலுத்தும் போது, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கிருபை பெருகுங்கிறது. மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கிருபை ரொம்ப முக்கியம். இங்க நன்றி நிறைந்த இருதயத்தோட வந்து பாதத்துல விழுறது, ஆண்டவர் விசுவாசம் உன்னை ரச்சித்தது, நீ போன்ட்ட எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதத்தை கொடுத்த. தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவத விரும்புகிறார். இந்த உதடுகள், இந்த நாக்கு, இந்த வாய் எதுக்கு தந்திருக்கிறாரு? அடுத்தவங்களை வாய்க்கு வந்து பேசுறதுக்காக இல்லை, தேவனை துதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்திருக்க. நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம்? அடுத்தவங்க நாசமா போறதுக்காகவா? இல்லை, தேவனை மகிமைப்படுத்திருக்காங்க. அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக, அவருக்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம் செலுத்துத அவர் விரும்புகிறார்.